எல்லாருமே S&P 500ல இன்வெஸ்ட் பண்ணு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம வந்து கனடாவில் இருக்கோம், எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது நிறைய பேர் தெரியாது. S&P 500னா என்ன, அதெல்லாம் எப்படி பண்ணணும், என்னென்ன கம்பெனிஸ்லாம் இன்வால்வ் ஆகிருக்குன்றது தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வந்து S&P 500 வந்து கெனடியன்ஸாலையும் பண்ண முடியும். அது வந்து ஒரு ஒர்த்தான இது. ஸோ என்னென்ன இடிஎஃப்லாம் வந்து இருக்கதான் பார்க்கலாம். ஸோ S&P 500ன்றது ஒரு இண்டெக்ஸ், அது வந்து ஒரு ஸ்டாக் கிடையாது, அது வந்து ஒரு இண்டெக்ஸு. அது வந்து ஒரு 500 டாப் லார்ஜஸ்ட் யூஎஸ் கம்பெனிஸை வந்து ட்ராக் பண்ணுறது தான் வந்து S&P 500. இது வந்து 80% ஆஃப் த யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்டை வந்து இதுதான் வந்து இந்த ஸ்டாக் தான் வந்து ஹேண்டில் பண்ணுது. இது வந்து வேர்ல்டு வைடு வந்து இந்த இந்த S&P 500 வந்து ஃபேமஸ். ஸோ இது வேர்ல்டு வைடில் இருக்கவங்களும் இதை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இது ஏன் ஃபேமஸ்னா, இது வந்து ஹிஸ்டாரிக்கல் லாங் டேர்ம் ரிட்டர்ன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கு. கடைசி ஒரு 10 இயர்ஸ் 20 இயர்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு செம க்ரோத் கொடுத்துருக்கு. ஐ மீன் லைக் 25% வரைக்கும் க்ரோத்லாம் கொடுத்துருக்கு, நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இதனால தான் ரொம்ப ஃபேமஸ். இது வந்து நிறைய குளோபல் லீடர்ஸ் வந்து இன்வால்வ் ஆயிருக்காங்க. அதே மாதிரி வாரன் பஃபெட் வந்து லோ காஸ்ட் S&P 500 தான் வந்து நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணியிருக்காரு இன்வெஸ்ட் பண்ண சொல்லி ரீசெண்ட் இன்டர்வியூவில். இது வந்து ஒரு பேசிவ் இன்வெஸ்டிங்கும் கூட. இதுதான் வந்து S&P 500 வந்து ரொம்ப ஃபேமஸ். என்னென்ன கம்பெனிஸ்லாம் இன்வால்வ் ஆயிருக்கு பார்த்தீங்கன்னா, ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட், என்விடியா, அமேசான், மெட்டா, ஆல்ஃபபெட், Broad.com, அப்புறம் வந்து டெஸ்லா, ஜேபி மார்கன், இது எல்லாமே வந்து இந்த கம்பெனிஸில் இன்வால்வ் இருக்குது. இதுதான் S&P 500. இதில் கெனடியன்ஸாலையும் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஆமாம், கெனடியன்ஸ் வந்து நீங்கள் கெனடியன் ப்ரோக்கரேஜஸ் மூலமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். என்னென்ன ப்ரோக்கரேஜ் பார்த்தீங்கன்னா, வெல்சிம்பிள், குவெஸ்ட்ரேட், RBC டைரக்ட் இன்வெஸ்டிங், TD டைரக்ட் இன்வெஸ்டிங், BMO இன்வெஸ்டர் லைன். ஸோ இதில் எல்லாமே இருக்குது. நீங்கள் இது எல்லாத்துலேயுமே இன்வெஸ்ட் பண்ண முடியும். வெல்சிம்பிள் நான் சஜஸ்ட் பண்ணுவேன், ஏன்னா அது ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் அதுதான் சஜஸ்ட் பண்ணுவேன். அது ஜஸ்ட் ஒரு சைன் அப் பண்ணிட்டு நீங்கள் அந்த இதை போய் வாங்கிக்கலாம். ஸோ பெஸ்ட் ETF ஃபார் கெனடியன்ஸ் வந்து S&P 500 வந்து நீங்கள் வாங்கணும். ஆனால் எந்த ETF வந்து கெனடியன்ஸில் இருக்கவங்க வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா, VFE, வேன்கார்டுன்னு சொல்லுவாங்க, அப்புறம் ZSP, BMO, அப்புறம் வந்து XUS வந்து ஐஷாஸில் வரும், VOOன்னு சொல்லுவாங்க, அந்த US லிஸ்டடில் வரும், அப்புறம் SPY, அதுவும் US லிஸ்ட். ஸோ வந்து என்னோட சஜஷன் கேட்டிங்கன்னா, கெனடியன்ஸ் மோஸ்ட்லி வந்து ETF வந்து VFE ETF தான் வாங்குவாங்க. ஏன்னா அதுதான் வந்து கேரில் ஈஸியாக வாங்க முடியும். அது ஒரு நல்ல ஸ்டாக்கும் கூட. என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அமெரிக்காவோட பிக்கஸ்ட் கம்பெனி ட்ராக் பண்ணுற மாதிரி நான் சொன்ன மாதிரி ட்ராக் பண்ணுது. லாங் டேர்முக்கு செம்ம க்ரோத்து, லோ மேனேஜ்மெண்ட் ஃபீஸ், ஓகேங்களா. அப்புறம் வந்து ரொம்ப சிம்பிள் இன்வெஸ்டிங் தான். ரொம்ப நீங்கள் வந்து காம்ப்ளிகேட் பண்ண தேவை, இது ஏறு இறங்கு அப்படின்னு வாங்கி விட்டுடலாம். அப்புறம் வந்து நீங்கள் இண்டிவிஜுவலாக போயிட்டு டெஸ்லா, அமேசான் தனித்தனியாக வாங்க தேவை. இந்த ஸ்டாக் வாங்க எல்லாமே வந்து இன்வால்வ் ஆகிடும். அப்புறம் வந்து இது RRSPக்கு, TFSCக்கு வந்து ஒரு நல்ல இது வந்து S&P 500 லாங் டேர்முக்கு நீங்கள் பண்ண போறீங்கன்னா RRSP, TFS நல்ல இது. டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னா, இது வந்து யூஎஸ் மார்க்கெட்டை மட்டும்தான் ட்ராக் பண்ணுது. சப்போஸ் யூஎஸ்ல ஏதாவது பிரச்சனை, வார் கீர் வந்துன்னா மார்க்கெட் வந்து கொஞ்சம் வாலட்டைலாக இருக்கும். ஆனால் இது வரைக்கும் அந்த மாதிரி வந்தது கிடையாது. ஸோ அதனால இது இருக்குது. இது வந்து கெனடியன் எக்ஸ்போஷரில் எதுவுமே வராது இந்த ஸ்டாக்கு. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து கரன்சி மூமெண்ட் வந்து இதை அஃபெக்ட் பண்ணும். இதை வந்து கரன்சி ஒரு டாலர் ஏறுறப்பையும் அந்த மூமெண்ட் கொஞ்சம் இருக்கும். மார்க்கெட் கேரக்டர்ஸும் இதில் நடக்க வாய்ப்பு இருக்குது. இது வந்து கேரண்டியாக இந்த ரிட்டர்ன்ஸ் தான் வரும்னு சொல்ல முடியாது, ஓகேங்களா. இதுதான். அதே மாதிரி நீங்கள் 1 or 2, 3 இயர்ஸில் வந்து நீங்கள் அந்த அமௌண்ட் எடுக்கிறதுக்கும் இந்த ஸ்டாக் வந்து சஜஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா வந்து மார்க்கெட் வந்து ரொம்ப வாலட்டைலாக இருக்கும் இது. ஆனால் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, லாங் டேர்முக்கு இது ரொம்ப அட்வான்டேஜ். ஸோ டேக்ஸ் பார்த்தீங்கன்னா, கெனடியன் லிஸ்டர்ஸ் கனடாவில் இருக்க வந்து ஸ்டாக்கை மட்டும் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து டேக்ஸ் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து TFSCயில் வந்து US டிவிடெண்டோட ஸ்டாக் வாங்கினீங்கன்னா நீங்கள் வந்து டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து கனடாவில் இருக்க ஸ்டாக் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பே. ஸோ VFE வந்து கனடாவில் இருக்கும். ஸோ S&P 500 பெஸ்ட்டாக, எக்ஸிக்யூட்டிவ் பெஸ்ட்டான்னு சில பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும். S&P 500னா வந்து US மட்டும் ட்ராக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஹையர் கான்சன்ட்ரேஷனு ஒன்று, ஹையர் பொட்டன்ஷியல். ஏன்னா US கம்பெனிஸில் தான் டாப் 500 கம்பெனிஸுக்கு பொட்டன்ஷியல் அதிகம். எக்ஸிக்யூட்டிவ் பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு வைடில் இருக்க எல்லா மார்க்கெட்டையும் குளோபல் வைடில் இருக்கும். கனடாலையும் இருக்குது, யூரோப்லேயும் இருக்குது, அப்புறம் எமர்ஜிங் மார்க்கெட்ஸ்லேயும் வந்து இது இருக்கும். இதுதான் எக்ஸிக்யூட்டிவ். ஸோ ரியல் எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னா, S&P 500 வந்து நீங்கள் எவ்ரி மந்த் $500 பே பண்ணி இது இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, 20 இயர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களோட மார்க்கெட் வந்து எங்கேயோ க்ரோத்தாக இருக்கும். நீங்கள் டெய்லி ஒரு மாதத்துக்கு ஒரு மார்க்கெட் சேஞ்ச் ஆகும், டெய்லி மார்க்கெட்டாக இருக்கும். ஆனால் 20 இயர்ஸ் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக எவ்ரி மந்த் பே பண்ணிங்கன்னா உங்கள் காம்பவுண்ட் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும். நீங்கள் நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸை எதிர்பார்க்கலாம். ஸோ யாரெல்லாம் இந்த ஸ்டாக்கை பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா, பிகினர்ஸ் வாங்கலாம். லாங் டைம் இன்வெஸ்டர்ஸ் வந்து கண்டிப்பாக இது பர்ச்சேஸ் பண்ணலாம். ஏன்னா பிகினர்ஸ்க்கு ஒன்றுமே தெரியாதுன்னா கண்டிப்பாக ஒன்று இது வாங்கி இது பண்ணலாம். எந்த மாதிரி ரிசர்ச் எதுவுமே பண்ண தேவையில்ல. இந்த TFSC இன்வெஸ்டர்ஸ், RRSP இன்வெஸ்டர்ஸ், FHS இன்வெஸ்டர்ஸ், இது எல்லாருமே வந்து இதை ஸ்டாக்கை வந்து வாங்கலாம். யார் வந்து வாங்கக்கூடாது அப்படின்னா, 1 to 3 இயர்ஸில் வந்து வீடு எடுக்கிறவங்க, அப்புறம் எமர்ஜென்சி ஃபண்டை தூக்கி இதில் போடுறவங்க, அப்புறம் டவுன் பேமெண்ட்டுக்கு வந்து சீக்கிரமாக டவுன் பேமெண்ட் பண்ணுவோம் வீடு வாங்குறதுக்கு அப்படின்றவங்க ஸ்டாக்கில் போனால். ஏன்னா மார்க்கெட் வந்து ரொம்ப வாலட்டைலாக இருக்கும்.
ஏன்னா சில பேரால் மார்க்கெட் அப் அண்ட் டவுன் ஹேண்டில் பண்ண முடியாது, அவங்க அந்த காசை நம்பியே இருப்பாங்க சில பேர், அவங்களாம் இந்த ஸ்டாக்கை வந்து பர்ச்சேஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் வந்து நிறைய மிஸ்டேக் இவங்க இதில் பண்ணுறவங்க என்னென்னா, பர்ஃபெக்ட் டைமுக்காக வெயிட் பண்ணுவாங்க, ஸ்டாக் கொஞ்சம் கம்மியாகட்டும் இன்னும் கொஞ்சம் கம்மியாக வெயிட் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து கிராஷ் ஆகுதுன்னு பயம் வந்து செல் பண்ணுறது, அப்புறம் வந்து டெய்லி போர்ட்ஃபோலியோ பார்க்குறது, அப்புறம் வந்து மார்க்கெட் வந்து ப்ரிடிக்ட் பண்ண ட்ரை பண்ணுறது, அப்புறம் எமர்ஜென்சி ஃபண்டை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது, இதெல்லாம் தான் காமன் மிஸ்டேக்ஸ் பண்ணுறதில்ல. ஸோ இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாமே பண்ணாமல் இருந்தால் இதுவாக இருக்கும். ஸோ என்னோட ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா, S&P 500 வந்து ஒரு லாங் டேர்முக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்த வந்து ஒரு ஸ்டாக்கு. அப்புறம் வந்து பிகினர்ஸ் வந்து இது ரொம்ப ஈஸியாக வாங்கலாம், பர்ச்சேஸ் பண்ண முடியும். இதுவும் வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ் மாதிரி ஒரு ஸ்டாக் தான். ஸோ என்ன கேட்டிங்கன்னா, ரொம்ப பேசுறதை விட்டு நீங்கள் டேரக்டாக இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. கம்மியான அமௌண்ட் கூட ஸ்டார்ட் பண்ணலாம், ஆனால் ஸ்டார்ட் பண்ணது தான் எவ்வளோக்கு சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணணும் அவ்வளோக்கு நல்லது. இதை வந்து லாங் டேர்முக்கு பண்ண போறீங்கன்னா இது ரொம்ப S&P 500 வந்து ஒரு நல்ல இது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.